அல்லாஹ்வை கைவிட்ட கூடாது சகோதரர்களே. சந்தோஷம் வருது. ஃபிரௌனுக்கும் நும்ரூதுக்கும் என்ன நடந்தது? உலகத்துல ரெண்டு பேர் தான் அல்லாஹ்னு வாதாடினார்கள். உலகத்தில் எத்தனை பேர் தான் இலாஹ்னு வாதாடின? 2 பேர். முதலாவது நும்ரூத், இரண்டாவது ஃபிரௌன். இந்த 2 பேருக்கும் அல்லாஹ் கொடுத்தது எங்கட யாருக்கும் தராத அல்லாஹ் கொடுத்தான். கொடுப்பான் அல்லாஹ், அள்ளி அள்ளி கொடுத்தான். அதுல மிக முக்கியமாக பெருமைவார இடம் ஆட்சி. ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பெருமை சும்மா வரும். அல்லாஹ் கொடுத்தான். என்ன மாலிகுல் முல்க் அல்லாஹ் தானே, மாலிக் யௌமித்தீன். நும்ரூது கொடுத்தான் அல்லாஹ். கொடுக்க கொடுக்க என்ன செய்யும்? பணியும். என்னோட செல்வம் இருக்குது, அல்லாஹ் தந்துட்டான், தர தர பணியும். நாங்க மரத்துக்கு கிளைகள் கூட கூட மரம் நிமிந்து நிக்குமா? பணியுமா? பணியும். கொடுக்கும் மக்கள். கொடுத்து போட்டு சும்மா இருக்கும். சொல்லுவாங்களே, ஆம 1000 முட்டை விட்டுட்டு சும்மா இருக்கும். அது ஆனா கோழி ஒரு முட்டை விட்டு என்ன செய்யும்? முழு உலகத்துக்கும் கொக்கரிச்சு முட்டை விட்டுருக்கிறேன், முட்டை விட்டு. செல்வம் வர வர கொடுக்கும் மக்களுக்கு. ஆட்சி கிடைச்சா நல்லது செய்யும். நும்ரூத் என்ன செஞ்சான் தெரியுமா? பபிலோனியாவுடைய ஆட்சி நும்ரூதுடைய கையில வந்தா பார்த்தான், நான் தான் தெரியாது. என்ன செஞ்சான் தெரியுமா? நான் தான் கூட கடவுள் இலா. கட்டினான் பெரிய கட்டிடம் உண்டு. எவ்வளவு பெரிய கட்டிடம் என்றா சொன்னா வானம் வரைக்கும் கட்டியாச்சு. சர்ஹ்ங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா? நீ கடவுள் தானே வாதாடினாய். அல்லாஹ் கடவுள் என்று வாதாடினவங்களையும் விடமாட்டான், பின்பற்றினவர்களையும் விடமாட்டான் ஒரு நாளும். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? 800 வருஷம் ஆட்சி நும்ரூதுடைய. அல்லாஹ் அதுக்கு அனுப்பினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு உலமாக்கள் உண்மையை சொல்ல கூட கசப்பா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கசப்பு வருந்தான், அதுக்கு உலமாக்கள் மௌத்தாகும். உலமாக்கள் மௌத்தானத்தான் அந்த கசப்புகள் நீக்கும். ஹக்க சொல்லணும் எப்படியாவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு நின்றாங்க. இலாஹ் கடவுள் என்று வாதாடிய நும்ரூதுக்கு முன்னால நிக்கிறாங்க. லேசி இல்லையே. என்ன செஞ்சார் நும்ரூத்? விவாதத்துக்கு வாப்பா. சரி, விவாதம் வைத்தாச்சு. என்ன என்ன விவாதம்? அந்தந்த விவாதம் செய்யறது அல்ல. விவாதம் என்கிறது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, இதுதான் விவாதம். சரி, பிரிய சாஃபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே. நும்ரூத் கேட்டான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். இன்றைக்கு விவாதம் பண்றான், தொழுவையை தூக்கிட்டு அது இது இதெல்லாம் விவாதம் இல்லை. அறிவு குறைஞ்சத்தால் நடக்கிற பிரச்சனை இதெல்லாம், படிக்காதவங்களால் நடக்கிற பிரச்சனை. விவாதம் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, நீயா அல்லாஹ் வேற யாருமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே நிக்கிறாங்க. நும்ரூத் சொன்னான், அரசன் ஆட்சி கையில் எப்படி இருக்கும் பட சொன்னான், நான் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். என்ற அல்லாஹ் தான் உயிரை தாரது, என்ற அல்லாஹ் தான் மௌத்தாக்குறது. நும்ரூத் சொன்னான், நான் மாதிரி செய்யறேன். 2 பேரை கூப்பிட்டேன். ஒத்தரை கழுத்தை வெட்டி விட்டான், உயிர் போய்த்தான் இல்லையா? ஒத்தரை சும்மா அனுப்பினான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சொன்னாங்க, என்ற அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறான், உங்களால ஏழுமெண்டா மேற்கிலிருந்து உதிக்க வைங்க பாப்போம். ஃபபுஹிதல்லதி கஃபர். உடனே நும்ரூத் வாயை பொத்திட்டான். இதுக்கு மேல பேசல. இப்ப நும்ரூத் வச்சிட்டு இருந்தான், இப்ராஹிமை விடக்கூடாது. பழி வாங்குறது தெரிந்தானே, பழி வாங்குறது. என்ன செஞ்சார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சொன்னாங்க நும்ரூத். சொன்னா, நான் தான் கடவுள், நான் தான் இலாஹ். அந்த மக்களுக்கு காசை கொடுத்துட்டு சாமான கொடுத்துட்டு நான் கடவுள் என்றா அல்லாஹ் ஆட்சி கொடுத்தது. என்ன செஞ்சான் கடைசியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு போடும். எவ்வளவு பெரிய நெருப்பா இருந்திருக்கும் அது. சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள், நெருப்பு மேல எரியுது, பறவைகள் கீழே உழுவுது அதுல பொசிஞ்சு. அவ்வளவு பெரிய நெருப்பு சேர்த்தாச்சு. வேற போடணும், விடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு பயந்தாங்களா, நும்ரூது பயந்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். எப்படி ஆபத்தான கட்டங்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அவ்வளவுதான். மலக்குகள் வாராம், மிஞ்சணிக்கு ஏத்தியாச்சு. சும்மா நெருப்புல போடல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, ஒரு மெஷின்ல செட் பண்ணி வீசோம். மலக்குகள் கேட்டாங்க, இப்ராஹிம் என்ன செய்யும் இந்த நேரம்? அம்மா இலைக்கும் ஃபலா வ அம்மா இலல்லாஹி ஃபபலா. அந்த இடத்துல சொன்னாங்க, நீங்களே தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் மட்டும் போதும். எப்படி ஈமான்? எங்கட ஈமான சகோதரர்களை செய்து கொள்ளும். மலக்குகள் கூட எனக்கு வானா, எனக்கு யாரு? அல்லாஹ் போதும். இவ்வளவு இக்கட்டான கட்டமா வீசியாச்சு. நெருப்புல வீசினா நெருப்புல விழுந்துட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா? அல்லாஹ்ட நெருப்பு. உலகம் யார் சகோதரர்களே? உலகம் யார்? அல்லாஹ். அடுத்த நிமிடம் அல்லாஹ் உலகத்தை செய்வான்.
உடனே அல்லாஹ் குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம், நெருப்புக்கு சொன்னோம், நெருப்பே குளிராக மாறு. உடனே குளிராயிட்டு நெருப்பு. நெருப்பு ஏசி மாத்தினா இல்லையா? குர்ஆன் இருக்குதா இல்லையா? சரி, நும்ருதுக்கு என்ன நடக்குது? 400 வருஷம் கடந்துட்டு ஆட்சி. அல்லாஹ் என்ன செய்தான்? அவன் மூக்கால சின்ன ஒரு கொசு ஒன்று அனுப்பி விட்டார். மண்டையில் ஏறிட்டு மூளையில். அவர் ரிலாக்ஸ் என்ன தெரியுமா? அவருக்கு அடிக்கும் தலையில. எதால? கிடைக்கிற எல்லா தலையும் அடிச்சா மட்டும்தான் நிம்மதியா இருப்பார். உலக மன்னன், கடவுள் என்று வாதாடியவர், வரலாற்று எழுதுறாங்க 400 வருஷம் அல்லாஹ் அடிக்க வச்சா. மௌத்தாக்கல்ல, சும்மா அடிக்கும். வார எல்லாரும் முதல் செருப்ப காலத்தை என்ன செய்யணும்? மன்னர தலையில அடி அடின்னு அடிக்கணும். அடிச்சாதான் அந்த வருத்தம் சோமாவும். ஏன்? தான் கடவுள் என்று வாதாடியதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. சரி, பின்பற்றின சமூகம் இருக்குது. 800 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் நும்ரூத கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட அவ்வளவு பேருக்கும் அல்லாஹ் செய்த இந்த கொசுவை அனுப்பிதான் அல்லாஹ் அழிச்சான். இது முதலாவது. இரண்டாவது, கடவுள் என்று வாதாடியவன் யார் தெரியுமா? ஃபிரௌன். அவன் பபிலோனியாவுடைய மன்னன், இவன் மிஸ்ருடைய மன்னன். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்து நீங்க மிஸ்ருக்கு போனீங்கடா பாப்பீங்க, ஒரு மலையை செதுக்கி வச்சிருக்கிறான் ஃபிரௌன். அவன் முகத்தை எவ்வளவு ஆட்சியா இருக்கு. பெருமை வந்துடக்கூடாது. எங்கள்ட்ட செல்வம், ஆட்சி கொடுங்க, பணிங்க. ஃபிரௌனுக்கு பெருமை வந்து சொன்னான், ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களோட பெரிய ரப்பன்ட்டான். என்ன கொடுக்க அந்த பெருமை வரும். அல்லாஹ் ஆட்சியை கொடுத்துட்டானே. அதை சொல்லி 40 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப மஅலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி சொன்னா, என்ன தவிர வேற கடவுள் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஆனா ஃபிரௌனுக்கு தெரியும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். ஆபத்துக்கு பயன்படுத்த பார்த்தான் ஃபிரௌன். ஆபத்துக்கு பயன்படுத்துறா என்ன? எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தி பார்க்கிற. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனையும் உடல்ல, அவனை பின்பற்றின அவ்வளவு பெரிய உடல் அல்லாஹ் மிஸ்ருடைய நைல் நதியில வச்சு அல்லாஹ் பிடிச்சான். எல்லாரையும் பிடித்ததோட ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். பனூ இஸ்ரவேலர்கள் நம்பி அந்த அல்லாஹ்வை நான் நம்புறேன் கலிமா சொல்லிட்டான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில அமுக்கினான் ஃபிரௌன். என்ன அந்த களிமா இருக்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றதோட அல்லாஹ் இரக்கம் வந்து, அல்லாஹ் என்ன வந்துரும்? இரக்கம் வந்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரண களிமா அல்ல. சாதாரண களிமா அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லா அன, லா இலாஹ இல்லா அன்த. இவ்வளவு பெரிய தனிப்பட்ட சமூகத்துடைய முழு பிரச்சனைக்கும் தீர்வு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு.